சிஸ்டர்ஸோட சேர்ந்து கனெக்ட் ஆக பாக்குறாங்க. அந்த மனநிலை எல்லாருக்கும் உண்டாகட்டும். யாரோ என்னமோ ஒரு அந்நியர் அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. அது மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாமா? ம். ஏன் சூப்பர். ஏன்னா பிசிக்கலா சர்ச்சுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருப்பாங்க. நம்ம மெசேஜ் கேட்போம், இது பண்ணுவோம். இப்பெல்லாம் பாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பக்கத்துல ரைட்ல பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, கை கொடுங்க, இதை 3 முறை தட்டி சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன பண்றாங்க, கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பிசிக்கலா சர்ச்ல கேதர் ஆகும் போது அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பீப்புளை கனெக்ட் பண்ண. ஏன்னா அவங்கவுங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனை, என் பிரச்சனை தீர்ந்தா போதும் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க பக்கத்துல அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணணும், கிரீட் பண்ணணும், அந்த எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு ஹர்ட்டா பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ அது புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா இங்க வீல் ஹாவ் அ கல்ச்சர் லைக் தட். நம்ம வந்து வராங்க புதுசா, யூ சி அ நியூ நேம், நான் சொல்லணும்னே இல்லை, அவங்க நேம் சொல்லி ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணுங்க. வி டோன்ட் நோ வாட் தே கேரி. அவங்க ஹார்ட்ல என்ன பர்டன் நமக்கு தெரியாது. அதனால நீங்க இது ஒரு கல்ச்சரா வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, ஐ எம் நாட் இன்ஸ்ட்ரக்டிங் யூ டு டூ திங்ஸ், ஐ எம் என்கரேஜிங். நம்ம வந்து இப்படி செயல்பட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ இது வந்து அதர் சென்டர்னஸ். புரியுதுங்களா? வி நோ ஈச் அதர் ஆல்ரெடி. நமக்கு பழக்கப்பட்டு வரவங்களுக்கு எங்களை தெரியும், அதே மாதிரி எனக்கும் ஒருத்தருக்கு தெரியும். புதுசா வரவங்களுக்கு ஏதோ ஒரு இதுல வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரக்கூடாது. அந்த ஃபீல்ட்ல நமக்கும் இருந்திருக்கோம்ல, நம்ம இருந்திருக்கோம்ல. நான்லாம் ஸ்டார்டிங்ல ரட்சிக்கப்படும் போது ஒரு ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் போனோம்னா ரொம்ப அந்நியமா ஃபீல் பண்ணுவேன். அப்படியே அமைதியா உட்காந்துருப்பேன். எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு கேர்சல் மீட்னா கூட அமைதியா உட்காந்துருப்பேன். ஏன்னா அதுல இன்க்ளூடடாவே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நாட் தட் அவங்க எல்லாம் என்ன தப்பா நடத்திட்டாங்கன்னு நான் சொல்லல. பட் புதுசா வரும்போது அவங்க ஒருத்தரோட மனநிலையும் அப்படி இருக்கும். ஏன்னா இங்க எது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது, புது இடம், புது பீப்புள், அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சங்கோஜம் இருக்கும். எனக்கு அப்படி இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சுதான், இல்ல நம்ம எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் நம்ம ஆண்டவர் தான் நம்ம அடையாளம். ஏசப்பா எனக்காக ரத்தம் சிந்தி எனக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை என் கண்களை திறந்து எனக்கு கொடுத்ததுனால நான் லேட்டா வந்தேன், சீக்கிரம் வந்தேன்ல, நான் ஆண்டவரோட பிள்ளை. அதனால எல்லாருக்கும் சரிசமமா என்னை வச்சிருக்கிறாரு. பிரதர் சிஸ்டர்ஸோட நான் சமம்தான். நான் வந்து ஹைராக்கில ஆண்டவர் வைக்கல. ஏன்னா இப்போதான் அப்படின்னு சொல்லி புது விசுவாசி அப்படிலாம் ஒரு சில டேர்ம் இருக்குல்ல, அப்படியெல்லாம் ஆண்டவர் அப் அண்ட் டவுன் அப்படியெல்லாம் வைக்கிறது இல்ல. எல்லாரையும் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது இல்ல. ஜான் அந்த வசனம் தெரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அவரை ஏற்றுக்கிட்டு அவர் நாமத்து மேல விசுவாசம் உள்ளவர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறான்? பிள்ளைகள் ஆகும்படி. இந்த பிள்ளைன்னு அந்த அடையாளம் வந்துருச்சுன்னா வேற எதுக்குமே நம்ம கீழே கிடையாது. ஓகே. ஸோ யாரும் வந்து நமக்கு மேலேயும் கிடையாது. வி ஹானர் ஈச் அதர், வி ஆர் வித் ஒன் அனதர். நம்ம ஒருத்தரையும் என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அதுவும் லைஃப் டுகெதர்ல ஸ்ட்ரிக்டாவே படிப்பை வைத்தோ, எந்த பேக்ரவுண்டை வச்சோ, இல்ல ஜாதியை வச்சோ, இல்ல ஊரை வச்சோ, எதை வச்சும் ப்ரையாரிட்டைஸ் பண்றது இல்ல. ஏன்னா ஆண்டவர் அப்படி ஒர்க் பண்ணல. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அதுக்கு விடுவதும் கிடையாது. ஓகே. செய்யற ஜாப் வச்சு அந்த மாதிரிலாம் இங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷிங் தட். நீங்க மைண்ட்ல வந்து நீங்களுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க மெனி டைம்ஸ். ஒருவேளை இங்க நிறைய படிச்சவங்களும் இருக்காங்க, பட் நார்மலா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனா எல்லாருமே ஒரே அடையாளம் என்ன? ஏசப்போட ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு நாமத்து மேல விசுவாசம் உள்ளவர்களான பிள்ளைகளா வராங்க. அவங்கள அவர் அறிந்து கொள்ளணும்னு வராங்க. அது மட்டும் தான் நம்ம பாக்குறோம், வேற எதையுமே பார்க்கல. ஓகே. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்கள். ஐம் லெட் டு சே திஸ். அதனால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எஸ். ஓகே. ஸோ வில் ப்ரே. ஏசப்பா உங்களுடைய கரத்துல எங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க ஏசப்பா எங்களை ரொம்ப அருமையாய் நடத்தி வந்திருக்கிறீங்க. எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எவ்வளோ விஷயங்கள மாற்றங்களை கொண்டு வரீங்க, டே இன் அண்ட் டே அவுட். எத்தனை விஷயங்கள் எங்களுக்குள்ள ஆண்டவரே புரிதலை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நாங்க நன்றி செலுத்துகிறோம். we're getting better and better day by day. உங்களுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய வெளிச்சத்துல நாங்கள் வளருகிறோம். இடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்றீங்க, எங்களுக்கு டீச் பண்றீங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இப்ப கூட நிறைய நேரங்கள்ல நாங்க சிக்கி கொள்ளுகிற காரியம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய உணர்ச்சி. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு ஊரையே கட்டுப்படுத்தினாலும் தன் ஆவியை கட்டுப்படுத்துறது தான் பெரிய விஷயம்னு நம்முடைய வசனம் சொல்லுகிறது. இவ்வளோ பெரிய நாட்டை ஆளுகிறவனா இருந்தாலும் தன் ஆவியை காத்து கொள்ளலைன்னா இட்ஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு நம்முடைய வசனம் சொல்லுதான். அதனால எங்க ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில இருப்பதுன்னா என்ன,
பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கொண்டு எங்கள் உணர்ச்சிகளை ஆண்டவரே நாங்க கட்டுப்படுத்துவதோ, அதை ஹார்னஸ் பண்றது, கட்டுப்படுத்துவது அல்ல, ஹார்னஸ் பண்ணுவது, ஸ்மூத் ஜேர்னியாய் மாத்துவது எப்படி, அப்படி எல்லாம் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. இப்ப கூட மெனி மெனி நிறைய பேருக்குள்ள இந்த சடனா வருகிற கோபம், சடனா வருகிற எமோஷனல் அவுட் பர்ஸ்ட், சடனா பேசிடுற வார்த்தைகள், இத பத்தின கில்ட் கான்சியஸ், ஏன் இப்படி இருக்கேன், நான் இவ்வளோ ப்ரே பண்றேன், இவ்வளோ வேதம் வாசிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், இவ்வளோ பெரிய ப்ரொஃபஷன்ல இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு நான் அடிமையா இருக்கிறேனே, அந்த மாதிரி கில்ட் கான்சியஸோட, அதனால உண்டான ஷேமோட யாராவது இருப்பாங்களான்னா, ஐ ஸ்பீக் ஹோப் டு தியர் லைஃப் லார்ட். அவங்களுக்கு ஹோப்பை பேசுறேன். அவங்களுக்கு ஆண்டவரோட, ஆண்டவரே அது இதை நீங்க ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஹோப் அவங்க இருதயத்துல உண்டாகட்டும். இதுக்கு தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை ஒண்ணு கிடையாது. இதை வைத்து பிசாசு அவர்களை கில்ட் கான்சியஸ்குள்ள ட்ராப் பண்ணி வைத்திருப்பானால் அதற்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். we cancel it in the name of Jesus. அவங்களை எல்லாம் விடுதலை செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் யூ கேன் டூ இட்னு நாங்கள் பேசுகிறோம். தேவனால் எல்லாம் கூடும், அதனால என்னாலையும் எல்லாம் கூடும். எனக்குள்ள பின்னி பிணைந்திருக்கிற தேவனுடைய பிரசன்ன பரிசுத்த ஆவியானவர் என சகலவற்றிலையும் எல்லா ஏரியாலையும் எனக்கு டீச் பண்ணி என்னை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஒருத்தரையும் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால எவ்ரிபடி ஹஸ் ஹோப், எவ்ரிபடி ஹஸ் ஹோப். நாங்கள் உணர்ச்சிகளின் அடிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தருக்கும் இந்த ஹோப்பான வார்த்தையை நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், யூ டேக் ஃபுல் கண்ட்ரோல் லார்ட், இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். சூப்பர். நேத்து விஷயம் வந்தவங்க யாருக்கெல்லாம் நேத்து வந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒருவேளை நேத்து வராம இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா நேத்து உள்ள மெசேஜை நீங்க டைம் கிடைக்கும் போது போய் கேளுங்க. ஸோ ரொம்ப அவுட்லைனா நம்ம வந்து வரி, ஆங்ஸைட்டி இதை பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். நோன் விஷயங்களை வைத்து வருகிற கவலை வந்து அதுதான் வரி விஷயம். அதை பத்தின வர கவலை, அன்னோன் விஷயம், நம்ம கண்ட்ரோலே இல்லாத ஒரு விஷயம், அது வர்றது ஆங்ஸைட்டி. ஸோ எதுக்கு எவ்வளவுக்கு அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டா போதும், ரொம்ப ஏன் ஓவர் டூ பண்றோம், ஏன் தேவையில்லாம இது பண்ணிக்கிறோம், பெருசுபடுத்திக்கிறோம், எக்ஸாஜரேட் பண்றோம், இதெல்லாம் வந்து நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் இல்லையா? யாருக்கெல்லாம் அதுக்கு ஒரு கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கு? எஸ், நமக்கு வசனத்தையும் சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாம அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, மேக் ஹிம் நோ. அப்படின்னா அவருக்கு தெரியும், ஆனா நீங்க ரிலீஸ் பண்ணிருங்கன்றாரு. அது எழுத்து வடிவமாகவோ இல்ல நீங்க மைண்ட்ல அவர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஆவியில வார்த்தையின் மூலமா அவர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், சம் ஹவு லெட் இட் கோ. எதையாவது ஒண்ணு பண்ணி என்ன பண்ணுங்க, அவனுடைய பிரசன்னத்துக்கு உள்ள ரிலீஸ் பண்ணிருங்க. ஏன்னா எப்படியும் வெளியே வரும். புரியுதுங்களா? அது சேஃப் பிளேஸ்ல இல்லாம வெளியே வந்துருச்சுன்னா அங்கதான் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வர்றது. புரியுதுங்களா? ஸோ we are very safe in God's presence. ஆண்டவர் பிரசன்ட்லயோ இல்ல தனிமையில நாம இருக்கும்போது என்னோட உணர்ச்சிகள் இப்படி இருக்குது, எனக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி தள்ளுவதோ, எழுதிட்டு கிழிச்சு போடுறீங்க இல்ல கொளுசிருங்க, பட் சம்ஹவ் அந்த டம்ப் பண்ண விட்டுறக்கூடாது. எதை பத்தின விஷயம் உங்க கவலை உங்களை அழுத்து வரும்போது அந்த கவலையோட அவுட் பர்ஸ்டா என்ன பண்ணுவோம், நம்ம எங்க எளியவருங்க கிட்ட வெளியே வந்துடும். யார் நம்மளுக்கு திருப்பி எதுவும் செய்ய மாட்டாங்களோ அவங்க கிட்ட டபால்னு வெளியே வந்துடும். அண்ட் அது சில நேரத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்பாரஸ் ஆகும், ஐயையோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லாம ஆண்டவர் நமக்கு டீச் பண்ணும் போதே we should start working. அந்த சூழ்நிலை வரட்டும் பார்த்துக்கலாம், இல்ல அது விவேகம் கிடையாது. நம்மளே சர்ச் பண்ணலாம் இல்லையா? சும்மா உட்காந்துருக்கோம் வீட்டுல, டைம் ஃப்ரீயா இருக்கு, அப்போ நீங்க போய் என்ன பண்ணுவீங்க, புத்தியுள்ள ஸ்திரீ, அதாவது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவங்க இல்ல பிரதர்ஸ் என்ன பண்ணுவீங்க, கிடப்பில் போடப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணுவோம், எடுத்து செய்வோம் இல்லையா? இப்போ அலமாரி எல்லாம் களைஞ்சிருந்திருக்கு, பிஸியில செய்யலை, இப்போ ஃப்ரீயா இருக்கும்னா போய் சாரி ஒரு பக்கம், இந்த மற்ற ட்ரெஸ்ஸுங்க ஒரு பக்கம், பிள்ளைங்களோட ட்ரெஸ் ஒரு பக்கம், அடக்க மாட்டோமா? சில நேரத்துல பண்ணுவோம் தானே, எல்லா நேரத்துலயும் நம்மளால கரெக்டா பண்ண முடியல, ஓகே அதை விட்டுட்டோமே, கிச்சன்ல இந்த இதை கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலாம், இல்ல புக்ஸை கொஞ்சம் சரி பண்ணி வைக்கலாம் ஷெல்ஃப்ல, இதெல்லாம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? ஒரு நிரம்பி வழியட்டும், இல்ல வீட்டுக்கு வரவங்க என்னம்மா வீடு இப்படி வச்சிருக்குன்னு சொல்லட்டும் அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறோம்னா அது வந்து விவேகம் கிடையாது, அது ஞானம் கிடையாது இல்லையா? எனக்கு சாட்ல கொஞ்சம் போடுங்கப்பா, அப்பதான் நீங்க உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியும். ஆமா இல்ல அப்படி போடுங்க. யாரெல்லாம் செய்வீங்க? ஆமா, டைம் கிடைச்சாலே நான் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சரி பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்படியெல்லாம் இருக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் லேட் அதுல எல்லாம். பண்ணுவீங்க, பொடி அரைச்சு வைப்பீங்க, இல்ல நாளைக்கு சமையலுக்கு வெங்காயம் பூண்டு உரிச்சு வைப்பீங்க, பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வைப்பீங்களா?
பிள்ளைங்களோட விஷயம், புக்ஸ் அது இது நாங்க போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வைப்பீங்க. பிரதர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்னெல்லாம் உங்க வீட்டு மேம்பாட்டுக்காக பண்ணுவீங்க? இருக்கிற ஒன்று ரெண்டு பிரதர்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைங்களோட ட்ரெஸ் ஒரு வேலை அயன் பண்ணி வைக்கலாம், யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அயன் பண்ணி வைக்கலாம். என்னன்னா லேட்டா லேட் ஆகி அது உங்களை அழுத்தி தள்ளுற வரைக்கும் வெயிட் பண்றது விவேகம் கிடையாது. பத்மாவதி சிஸ்டர், நானும் லேட் தான். பெட்டர் லேட் தென் நெவர் சிஸ்டர். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் லேட்டா பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா பண்ணாமே இருந்துடக்கூடாது. ஓகே, அது நமக்கு ஒரு வார்த்தை. யார் ரிமெம்பி நைட் ஐ வில் டூ. அது ப்ரெஷர் ஆயிக்காதீங்க, அதுவுமே கூலா பண்ணுங்க. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எமோஷன்ஸ்னு வரும்போது நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் டீல் ஆகாத மனத்துல இருக்கிற ப்ரெஷர்ஸா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. கண்டுக்கிறதே கிடையாது. இத பத்தி ஒரு கவலைவான ஒரு விஷயம் ஒரு அரிச்சுக்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ளனா, அது ஏன் அப்படி வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல மேல் ஃபங்க்ஷன் பண்ணிடுவோம், அவுட் பர்ஸ்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ஏன் பண்ணேன்னு யோசிக்கும் போது, ஓ இந்த விஷயம் எனக்கு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அதை பத்தி கவலை இருந்துகிட்டே இருந்தது, அதை பத்தி நான் இதுல இருந்துட்டே இருந்ததுனால சடனா அதை ட்ரிகர் பண்ற மாதிரி வெளியில இருக்கிற நபருடைய வார்த்தையும் ஏதோ வரும்பொழுது அந்த வலி மொத்தமா அவங்க ஒரு 5% சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு 100% நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த சுச்சுவேஷன்ல போய் அதை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு எம்பாரஸ்மெண்டோட அதை ஹேண்டில் பண்றதை விட, நாம் ஆண்டோட பிரசன்னத்துல இருக்கும் பொழுது, இசப்பா இந்தந்த விஷயங்கள் எனக்கு இன்னும் ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ராசஸ், என்னை அவங்க நடத்தின விதம் எனக்கு கஷ்டமா இருக்கு, என் குழந்தைங்களை பத்தின விஷயம் எனக்கு கவலை தருகிறது, என் கணவருடைய இந்த காரியம் எனக்கு இப்படி இருக்குது, ஸோ இதை குறித்து நான் எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை பேசும்போது, வென் யூ ரைட் இட் அவுட், சில நேரத்துல எழுதிட்டு அதோட ப்ராசஸா எப்படி பண்ணலான்னு ஆவியான உங்களுக்கு அழகா சொல்லுவார். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, நியாயமான விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு, ஒருத்தவங்க உங்களுக்கு பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆனா உங்களை நீங்க அவங்க நல்லவங்க நினைச்சு அவங்க கிட்ட எல்லா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க, இது தீர்க்கதரிசி எல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க, தீர்க்க தரிசனம் எடுத்துக்காதீங்க. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ எக்ஸாம்பிள். ஒருத்தவங்க நீங்க ரொம்ப நம்புறீங்க, யூ ஷேரிங் யுவர் பர்சனல்ஸ், யூ ஃபீல் அவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஃப்ரீயா ஃபீல் பண்ணீங்க, அவங்களும் உங்களை நல்லதுக்கு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை அந்த நபர் உங்களை பத்தி போய் வெளியில தவறா அவங்க வீட்டுல இப்படியா பிரச்சனை அப்படியா பிரச்சனை ஒரு 4 பேர்கிட்ட அவங்களால முடிஞ்ச சேவையை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, செஞ்சுட்டாங்கன்னா இப்போ இந்த விஷயம் நீங்க கேள்விப்படுறீங்க, நான் இவங்க கிட்ட சொன்ன விஷயம் எப்படி பக்கத்து ஊர்ல அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி என்கிட்ட கேக்குறாங்கன்னும் போது, ஐயோ இவங்களை இவ்வளவு நம்பி பேசணுமே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ஷி வாஸ் நாட் கான்ஃபிடென்ஷியல், அவங்கள அது என்ன என்னுடைய உண்மையை அவங்க காத்து கொள்ளலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். யாரெல்லாம் அப்படி ஆக்சுவலா என்னன்னா இது உங்களுக்கு நடந்திருக்கணும்னு கிடையாது, அந்த சினாரியால உங்களை வச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும். ரொம்ப வலிக்கும்ல, வலிக்கும்ல. என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன தோணும் சொல்லுங்க? இப்படி ஒருத்தவங்க உங்களை பண்ணிட்டாங்கங்க, இப்ப ஆண்டவர் பிள்ளையா நினைக்காதீங்க, இப்ப என்ன பரிசுத்தாவின் ஆளுகையில் இருக்கிற மாதிரி அப்படி நினைக்காதீங்க. ஒரு நார்மலா ஒரு மனுஷன் என்ன ஃபர்ஸ்ட் வரும் தாட்ல? உடனே எட்டு போன வருமா? எடு போன, எப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, எவ்வளவு நம்பினேன், மனசுக்குள்ள வர எண்ணங்கள் எல்லாம் சொல்றேன்னா, எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு பர்சனலான விஷயத்த ஷேர் பண்ணேன், ஆனா ஷி வாஸ் நாட், அது அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாம அப்படி போய் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது மைண்ட்ல வரும். வருமா? ஓகே, என்ன மறந்த உடனே அடுத்து என்ன ஆக்ஷன் பண்ணுவீங்க? இஃப் யூ நாட், எப்படின்னா விவேகம் இல்லாம நிதானம் இல்லாம பண்ணும்போது ஆக்ஷன் வரைக்கும் போயிடக்கூடாது. அதான் ஆண்டு சொல்றாரு, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாம இருந்தா we get temptations. இந்த மாதிரி பண்ணி வைக்கும் போது யாருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுது, சிந்தனையில கோபம் வருது, ஐயோ அப்படின்னு டென்ஷன் ஆகுது இல்ல. சில நேரத்துல சில பேர் செவுத்துல அடிக்கிறீங்க, சில நேரத்துல கையில இருக்கிற பொருளை தூக்கி போடுறீங்க, ம் எல்லாம் பண்ணுங்க, பட் ஆனா வேல்யூபிள்ஸ் தூக்கி போட்டுறாதீங்க, போனை தூக்கி போடுறது, டிவியை உடைக்கிறது, திருப்பி மாத்தி வைக்கணும்னா நிறைய காஸ்ட் ஆகும், அதெல்லாம் பண்ணிடாதீங்க. சும்மா ஒரு தலைக்காணியை தூக்கி போடுங்க, ஒரு பொம்மையை தூக்கி போடுங்க, மீன் உடையாத பொம்மையை தூக்கி போடுங்க, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஞானமா பண்ணுங்க அவுட்லெட் எல்லாம். ஓகே, சரி, ஏன்னா யாரோ உடச்சிருக்கிறீங்க போல சில பொருள் எல்லாம். ஓகே, இதுக்கு மேல என்னன்னா கொஞ்சம் நிதானமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி வருது, ஆனா அடுத்து என்ன பண்றோம்? அடுத்து இப்ப நான் நமக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இன்னொரு சைட்ல
இப்போ வந்து நம்ம இந்த டீச்சிங் எல்லாம் கேட்டுட்டோம். ஜானி பிரதர் வேற எல்லாரையும் ஆசீர்வதிக்க சொல்றாரு. ஆஹ் அவருக்கு என்ன தெரியும் நான் என்ன கிராஸ் பண்றேன். ஆஹ் எப்படிப்பா இப்படிப்பட்ட ஆளை ஆசீர்வதிக்கிறது? கூட வர மாட்டேங்குதே. யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் வந்திருக்குது? வந்துருக்குது. எனக்கு இந்த வெளிச்சம் எல்லாம் வரும்போது எனக்கெல்லாம் ஏசப்பாக்கு புரியுதா புரியலையா, அவருக்கு நம்ம லைஃப்ல என்ன நடக்குது தெரியுதா தெரியலையா, இப்படியெல்லாம் நம்மளுகிட்ட வந்து செய்ய சொல்றாரே, கொஞ்சம் நியாயமாவே படலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் அப்படியே பொங்கும். நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படி ஆண்டவரே அப்படின்னு அவரையுமே சேர்த்து கூட்டுக்குள்ள அழைச்சு அவரு கூட சேர்ந்து காசிப் பண்றதுக்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது ஸ்டார்டிங்ல இது வரும்பொழுது ப்ராக்டிக்கலா அதை அப்ளை பண்றது கஷ்டமா இருந்தது. பிகாஸ் ஐ டென்ட் ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு டூ தட். சாவியானவர் மெதுவா என்ன பண்ணி சொல்லி கொடுத்தாருன்னா, மகளே நீ அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஆனா இப்ப நீ படுற கோபம், உனக்கு வருகிற அந்த எமோஷனல் பிரவாகம், அப்படியே கொந்தளித்து வருகிற இந்த அலாலையா வருகிற அந்த எமோஷன் உனக்கு நல்லது இல்லம்மா. சரி, அவங்கள மன்னி நான் சொல்றது அவங்க நல்லவங்கன்றதுனால இல்ல, அவங்க செஞ்சது ரைட்டுங்கிறதுனால இல்ல. தட் இஸ் தேர் கர்மா. புரியுதுங்களா? ஒரு ஒரு சொல்லும் செயலும் ஒரு ஒரு வினை இல்லையா? தட் வில் ஹாவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அவங்களுக்கு இருக்கும். பட் ஆனா அவங்க மனம் திரும்பாத பட்சத்துல தே வில் டூ, அதாவது அது செய்ததுக்கான கான்சிக்வன்ஸ் அவங்கள துரத்த போகுது. until unless they give ஆண்டவருக்கு இடம் கொடுத்து மாறினாருடைய. ஆனா அதுக்காக why do you punish yourself? உன்னை ஏன் நீ பனிஷ் பண்ணிக்கிற? நான் எங்க என்ன பனிஷ் பண்ணிக்கிறேன்? அவங்க பண்ணாங்க, எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு எனக்குள்ள வருது. அப்போ ஹம், ஒருத்தங்க கிட்ட இப்படி சொல்றாங்க, இது லார்ட் புத்தா இருக்கார்ல, அவர் வந்து இப்படி ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நீ விஷத்தை குடிச்சிட்டு எதிரில இருக்கிறவன் செத்து போகணும்னு நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ, நீ உன் கோபத்தை இருதயத்துல தக்க வைத்து கொண்டு எதிரில இருக்கிறவனை வந்து மன்னிச்சு என்ன பண்றது, தண்டிச்சுட்டா தான் நினைச்சுக்கிறது, பதில் செஞ்சுட்டு தான் நினைக்கிறதும் அவ்வளவு முட்டாள்தனம் அப்படின்னு. அப்படியே ஒரு பல்பான் மூமெண்ட் மாதிரி வந்துச்சு. ஆமால அப்படின்னு. See, their act was wrong, their intention was wrong, and why should I be so angry? நான் ஏன் இந்த ஆங்கரை வந்து என் இருதயத்துல வச்சு அந்த எமோஷன்ஸை பொங்க விட்டு என் உடம்புல எல்லாம் பொங்கி வந்து என் அடிவயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆகி என் தலையெல்லாம் ஆகி என் பிபி ரைஸ் ஆகி என் உடம்பு ரியாக்ட் பண்ணி அந்த அளவுக்கு நான் ஏன் பண்ணணும்? கரெக்ட் தானே ஆண்டர் சொல்றது, அப்படிலாம் பேசுறாருப்பா ஆண்டர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்ட் தான் இது அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள திரும்ப வருது, ஆனாலும் அவங்க பண்ணது ரைட் தப்பா? தப்பு தானே. எவ்வளவு நம்பணும்? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு? யாருக்கெல்லாம் எப்படி இப்படி ஃபீல் ஆயிருக்கு? அப்படியே கொஞ்சம் வருவீங்க. சரி, ஆசீர்வதிச்சு பார்ப்போம். பிரதர் சொல்றாங்க, சிஸ்டர் சொல்றாங்க, கொஞ்சம் ஆசீர்வதிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உங்க பேரை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்குள்ள திரும்ப அந்த எமோஷன் அடி வயித்துல இருந்து கிளம்பி வரும். வருதா? வருதா இல்லையா? இட்ஸ் ஓகேன்றேன், தப்பு இல்ல. வர்றது உங்களுக்கு தெரியுதே, அதுவே பெரிய ரெவலேஷன் தான். இன்னும் எனக்கு அந்த கோபம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஹெல்தி ஆண்டோட பிரசன்ஸ்ல நான் என்ன பண்ணணும், ஹீலிங்க்கு விட்டு கொடுத்துடணும். அப்பா ஆண்டர் சொல்றாரு, ஹீல் சே ஓகே, இட் இஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்ணலாம், என்ன நம்பி இசை அட்டம் பண்ணு, டூ தட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எனக்கு அப்படி நடத்துறாரு. உங்க பேரை சொல்லி நான் என்ன பண்ணேன், நான் அவங்கள மன்னிக்கிறேன், அவங்கள என் ஹார்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றேன். அப்புறம் இன்னொரு டைலாக் இருக்கு, அது சொன்னா இன்னும் என்ன ஆச்சு, எனக்கு ரொம்ப இதெல்லாம் ஓவர் ஆண்டவர், இது வரைக்கும் ஓகே மன்னிக்கிறேன் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன், ஆனா ஃபீல் எல்லாம் பண்ணல, இன்னும் கோவம் இருக்குது, நீங்க சொன்னீங்களே நான் அறிக்கை பண்றேன் அவ்வளவுதான். மத்தபடி மனசுக்குள்ள எல்லாம் என்ன அது சும்மா டென்ஷன் இருக்குது அப்படிலாம் நான் பேசியிருக்கேன். அப்போ இன்னும் சொல்லுவாரு, அவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள், அப்படி அறிக்கை பண்ண பார்ப்போம் அப்படின்னு. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு சொல்லணுமா? இது எவ்வளவு இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். சில பேருக்கு இப்ப நான் சொல்லும் போது கூட அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா? பிளஸ் பண்ணி பழகினவங்களுக்கு ஓகே, நம்ம சொல்லி பிளஸ் பண்ணி அதோட சூட்சமம் புரிஞ்சவங்களுக்கு, அதுல பின்னாடி இருக்கிற பெரிய சீக்கிரம் டெலிவரன்ஸ் புரிஞ்சவங்களுக்கு ஓகே. புதுசா கேட்கறவங்களுக்கு உண்மையாவே இது ஷாக்கா தான் இருக்கும். எப்படியே தெரிஞ்சுதானே எல்லாம் பண்ணாங்க, அத வந்து அவ்வளோ நம்பி சொன்னதே இப்படி சொல்லிட்டாங்களேன்ற போது, தெரிஞ்சுதானே பண்ணாங்க, எப்படி தெரியாம பண்ணாங்க? எப்படி தெரியாம பண்ணாங்க? என்ன தெரியாம பண்ணாங்க? அவங்க செய்கிற விளைவுகளோட பலன் எப்படி இருக்கும்னு அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க இப்ப செஞ்ச அந்த வினையோட
பலன் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்னே உங்களுக்கு தெரியல. until and unless they reconcile. புரியுதுங்களா? அவங்க செய்த காரியத்துக்காக அவங்க திரும்பி உண்மையா உணர்வடைகிற வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னே உங்களுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க. ஒருவேளை வார்த்தையினாலேயோ ஒருத்தங்க நம்பும் போதோ அவங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணும் பொழுதோ அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல வர விஷயம் கான்சிக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமானதுன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? காம்ப்ளிகேட்டடா போதா? ஏன்? சோ அதனால அப்புறம் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியும் போது ஓகே எவ்ரி டைம் யாராவது என்ன ராங்கா என்ன நடத்திட்டாங்க நான் ஃபீல் பண்ணேன்னா அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. ஐ எம் ஃபர்கிவ் தெம். ஐ ஜஸ்ட் ரிலீஸ் தெம். இப்படிங்கறத வந்து பழக்கமா சொல்ல ஆரம்பிச்சேன். உணர்ந்து சொல்லல. புரியுதுங்களா? உள்ள அன்பு உடனே பொங்கல. உடனே உள்ள வந்து அவங்களை ஏத்துக்கல. புரியுதுங்களா? அவங்க நல்லா இருக்கணும் நல்லா நினைக்க தோணல. அவங்க செஞ்சதுக்கு பலன் அடையட்டும்னு ஒரு பக்கம் மனசு சொல்லுது. ஆனா நாட்பட நாட்பட ஆவியானவரோட சேரும் போது ஆவியானவரோட பலத்துக்கு இடம் கொடுக்கும் போது அவரோட பிரசன்னத்துல நிரம்பி அதே விஷயத்த செய்யும்போது சாதாரணமா நம்ம இருக்கும் போது அந்த மூளையில அறிவுல செய்கிறது என்ன பண்ணும்? பழக்கத்தை வேணா உண்டு பண்ணும். அறிக்கை பண்றோம். மன்னிக்கிறேன், என் நாத்தனாரை மன்னிக்கிறேன், மாமியாரை மன்னிக்கிறேன், என் அக்காவை மன்னிக்கிறேன், என் தம்பியை மன்னிக்கிறேன், அது ஓட்டோவா சொல்லலாம். ஆனா பிரசன்னத்தில் இருந்து செய்யும் போது we are really really filled with his love to really feel and say. நம்ம உணர்ந்து சொல்லுகிற அளவுக்கு நம்ம அன்பு ஆண்டவர் இருதயத்துல ஊற்றி அந்த பிரசன்ஸ்ல நம்ம ஒண்ணுமே ஃபீல் பண்ணுவோம். பார்க்க போனா சில நேரத்துல கோவமா சரி மன்னிக்கிறேன், ஏத்துக்கிறேன், அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செஞ்சுட்டாங்க, உங்களை நல்லா இருக்கட்டும் நான் நினைக்கிறேன், அவங்க கைட்டு செய்யற எல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பேன் கோவத்தோட. கொஞ்ச நேரம் ஆகும். அப்படியே அந்த பிரசன்ஸ்ல ஏசப்பா ஹெல்ப் மீ டூ திஸ், நான் தனியா செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஃபில் மீ வித் யோர் பிரசன்ஸ் அப்படின்னு அவரோட பிரசன்ஸோட கான்சியஸ்னஸ் வர 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 அதே நபருக்காக நான் அழுது ஜெபிச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ வாட் பிரசன்ஸ் கேன் டூ டு யர் எமோஷன் நான் சொல்ல வரேன். இந்த நெகட்டிவ் எமோஷனை ஆவியானவரோட பிரசன்ஸ்ல இருந்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா எந்த நபரை கடைசி வரைக்கும் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, நான் செத்தாலும் வரக்கூடாதுன்னு டைலாக் எல்லாம் விட்டுருக்கீங்களோ, அந்த மனுஷரை நினைக்கும் போது நீங்க அழுது என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிரசன்ஸ் கேன் டூ தட். ஆவியானுடைய பிரசனம் நமக்குள்ள இந்த அளவுக்கு உதவி செய்கிறதா இருக்குது. நமக்குள்ள அப்படியே அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுது. நமக்குள்ள அந்த பேக்கேஜ். இது எப்போ நடக்கணும்னா இதை நீங்க செய்யாம விட்டுட்டீங்க ஆண்டவர் பிரசன்ஸ்ல. இப்ப கூட சில பேருக்கெல்லாம் நான் சொல்லும் போது சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வருது, சில நபர்கள் ஞாபகம் வராங்க, சில விஷயம் வருது. அதை உடனே அப்புறம் பாத்துக்கலாம்னு கிடப்புல போட்டுறாதீங்க. பிகாஸ் அது கிடப்புல போடுறதா என்னது என்ன அர்த்தம்? அந்த பாய்சனஸ் காரியம் அது வந்து நம்மள என்ன பண்ணும்? பாதிச்சுக்கிட்டே இருக்கும். பாதிச்சுக்கிட்டே இருக்கும் எமோஷன்ஸ்ல. ஆமா அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல டுநைட், இன்னைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, நாளைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சம் ஹவு வென்ட் இட் அவுட். பரிசுத்தாவியனோட ஹெல்ப் அந்த ஏரியால கேட்டு முதல் உதவி மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. ஏன்னா இப்போ அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு விஷயத்த செய்வோம்ல, ரத்தம் போட்டோன்னு விட மாட்டோம். உடனே என்ன பண்ணுவோம்? அதை கிளீன் பண்ணி அதுல மருந்து வச்சு போடுற மாதிரி நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுது. உங்களுக்கு தெரியல, நிறைய ஏரியால சில விஷயங்கள்லாம் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. யூ டோன்ட் நோ எதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியல. உங்க பிள்ளைங்க ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியல. உங்க ஹஸ்பண்ட் ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியல. பட் மெனி அ டைம்ஸ் நாமளே கூட ரீசனா இருக்கலாம். புரியுதுங்களா? எஸ்பெஷலி பெண்களுக்கு நான் சொல்றேன். வித் வாட் எனர்ஜி யூ மூவ் அரவுண்ட். உங்க வீடுகளுக்குள்ள நீங்க எதை சுமந்து அப்படியே நடந்து போறீங்களோ வரீங்களோ அதை சாதாரணமா பிள்ளைகள் உறிஞ்சு கொள்வாங்க. புரியுதுங்களா? ஹஸ்பண்ட்ஸ் வீட்டோட ஆம்பியன்ஸ் அதுதான் ரெஃப்ளெக்ட் பண்ணும். நாம சுமக்காத எதையும் வீட்டுல நம்ம என்ன பண்ண முடியாது, அதை உருவாக்கி விட முடியாது. ஸோ இவ்வளோ வலியோடையும் வேதனையோடையும் மனசுல மற்றவங்க பண்ண இந்த பிட்ரேயலோட வலியோட இரிட்டேஷனோட நிறைய நேரத்துல கோபத்தோட அப்படியே நம்ம எரிச்சலோட சுத்தி சுத்தி வர்றது வந்து நமக்கும் நல்லதில்ல, நம்ம கூடாரத்துக்கும் நல்லதில்ல, என் பிள்ளைகளுக்கு நல்லதில்ல. நல்லதில்லைன்னா ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடந்துருமா? அது இல்ல. குழந்தைங்களோட எமோஷனல் வால்ட்ல அது டெபாசிட் ஆகும். நிறைய சின்ன குழந்தைங்க 3 மாச குழந்தை அப்பா அம்மா மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டடி. அப்பா அம்மா மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மாச குழந்தை அப்பதான் சோஷியல் ஸ்மைலே உருவாகாதுக்கு. யாரெல்லாம் சொல்றாங்க 3 மாசம் ஆனா முகம் பார்க்கும் குழந்தை? யாருக்கெல்லாம் தெரியுது? அம்மாமார் எல்லாருக்கும் தெரியாது, பாட்டிமார் எல்லாம் இருக்கிறீங்க, உம் தாத்தா அப்பா எல்லாம் இருக்கிறீங்க. 3 மாசம் ஆனா என்ன பண்ணும் குழந்தை? முகம் பார்க்கும், சிரிக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. இப்ப பிள்ளைங்க சீக்கிரமாவே சிரிக்குது. எஸ்ஸா நோவா? கொஞ்சம் போடுங்களேன்.
உங்க குழந்தைங்க எல்லாம் சிரிச்சு அந்த 3 வயசுல அதோட சோஷியல் ஸ்மைல் உருவாகுது. அது பாக்குது முகத்தை, கண் பார்த்து அம்மாவை பார்த்து சிரிக்குது. இதுல வேற சொல்லுவாங்க, முகம் பார்த்து சிரிச்சுட்டு அம்மாக்கு முடியெல்லாம் கொட்டிடும்னு வேற சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. உண்மையாங்க அப்படியெல்லாம் இருக்கா? அம்மா முகத்தை போல பாத்துச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபீட் பண்ண அயன் டெஃபிஷியன்சி ஆகுது. நீங்க சரியான உணவு எடுத்துக்கலன்னா முடி கொட்டும். பிள்ளை சிரிக்கிறதுனால முடி கொட்டாது. எஸ். பிள்ளை முகம் பாக்குறதுனால முடி கொட்டாது. இது பயங்கர முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தை அப்பா அம்மா மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்கன்னா அந்த குழந்தையோட சிரிப்பு சுருங்குமா. அது அது அப்படியே ஃபீல் பண்ணுமா. அது உள்ளுக்குள்ள அது உள்வாங்குமா அந்த வலிய. ஏன் அப்ப எந்த அளவுக்கு அந்த சோல் அந்த சோல் அதுக்குள்ள அவ்வளவு சென்சிட்டிவா வச்சிருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது, நம்ம என்ன வேணா பண்ணலாம், குழந்தை தானே குழந்தை தானேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எமோஷன்ஸ் என்ன பண்றோம், குப்பைகள் எல்லாம் பிள்ளைங்க இருக்க கொட்ட ஆரம்பிக்கிறோம். அது குழந்தைங்களை பாதிக்குது, நம்ம ஆம்பியன்ஸை பாதிக்குது, வீடை பாதிக்குது. எஸ். ஆக்சுவலா ரொம்ப நான் டீட்டெயிலா பேசுறேன்னு எனக்கே தெரியுது. பட் ஐ நோ இட் இஸ் அ நீட் ஃபார் சம்படி. இது நமக்கு தேவை. அதனால நான் பேசுறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதனால என்ன சொல்ல வரேன், அந்த ஒரு நபர் இருக்காங்கல்ல, அவங்கள மன்னிக்கிறது பிரசன்னத்தோடு செய்ய ஆரம்பிங்க. பிரசன்னத்துல இருந்து செய்ய ஆரம்பிங்க. இது இது எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்றேன். பலருக்கு பலவிதமான காயங்கள் இருக்கலாம், புரியுதுங்களா? இதுவா இருக்காது. இல்ல பணத்துல உங்களை நம்பினீங்க, பணம் கொடுத்தீங்க, உதவியா செஞ்சீங்க, நீங்க இப்ப ட்ரபிள் இருக்கிறீங்க, அந்த நபர்கள் மேல உங்களுக்கு பயங்கரமான கஷ்டம் இருக்கா, ஜஸ்ட் ரிலீஸ். அவங்கள கொண்டு வாங்க மைண்ட்ல, அவங்கள பிளஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு பணம் வர வாய்ப்புகள் உண்டாகட்டும். நீங்க இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் எடுக்கலாம்னா, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு புது அர்த்தத்தையும் கொடுக்கலாம். சரி, உங்களை பத்தி நீங்க நம்பி சொன்னீங்க, அவங்க போய் யாருக்கிட்டயோ சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க இன்னொரு ரீசன் கூட அவங்கள உங்ககிட்ட அவங்க மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா போடணும்னா, மேபி அவங்க அந்த மாதிரியான வர்ச்சு அவங்களுக்குள்ள இல்ல, அவங்க வளர்ந்த வித சூழ்நிலைகள்ல அந்த மாதிரி யாரும் கான்பிடென்ஷியலா இருந்து அவங்களுக்கு மாடல் பண்ணலையா இருக்கும். ஒருத்தங்க நம்ம நம்பி சொல்லும் போது இன்னொருத்தவங்க அதை சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கான தெளிவு அவங்களுக்கு இல்லையா இருக்கும். மேபி அவங்க ஹார்ட்டுக்குள்ள எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்க முடியாத ஒரு வீக்னஸா இருக்கலாம். சோ நான் இதை பர்சனலா எடுத்துக்க போறது கிடையாது. இப்ப அந்த 4 பேருக்கு தெரியறதுனால என்னுடைய இமேஜ் எந்த விதத்திலயும் பாதிக்க முடியாது. இதுல இதை நான் கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் சரியாய் புரிந்து கொள்ளாத நபரிடத்துல என்னோட பர்சனல் விஷயத்த நான் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிற பாடத்தை நான் இதுல கத்துக்கிறேன். ஃபார் எவர் என் லைஃப்ல இந்த தவறை செய்யாதிருப்பதற்கு இந்த சின்ன விஷயத்துல இருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? இப்படி எடுத்துக்கலாமா? சொல்லுங்களேன். ஓகே, இந்த சின்ன சுச்சுவேஷன்ல நான் டக்குன்னு நம்பி ஒருத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நபர்னு நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல ஒரு நல்லா பழகி அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் புரியாத வரைக்கும் நான் யாரிடத்திலும் என்னுடைய ரொம்ப பர்சனலான விஷயத்த சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை நான் இன்றிலிருந்து கற்றுக்கொள்கிறேன். ஃபார் எவர் இட் இஸ் டன். இதுமே லைஃப் டைம்க்கும் அந்த மாதிரி ஷேர் பண்ண மாட்டேன். யாருக்கிட்ட ஷேர் பண்ணணும், உங்க நன்னலனை யோசிக்கிறவர்களான்னு செக் பண்ணணும். உங்களோட முதிர்ச்சி உள்ளவர்கள் இடத்துல நீங்க ஷேர் பண்ணணும். என்ன ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையினோட டெஸ்டிமனியை பார்த்து தான் உங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணணும். புரியுதுங்களா? வாட் எவர் இட் இஸ், எதுவா இருந்தாலும். அப்படி ஒரு ஆளே கிடைக்கல, யாருக்கிட்ட சொன்னா போதும்ட்டு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? யாருக்கிட்ட அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ரூமை லாக் பண்ணிட்டு சத்தமா நீங்களே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, உங்க வாட்ஸ்அப்புக்கே அனுப்பி டெலிட் பண்ணிடுங்க. அப்படிதான் திருப்தி ஆகுதுன்னா நீங்களே உங்களுக்கு பேசிட்டு உங்களுக்கே அமுச்சு டெலிட் பண்ணிடுங்க. எப்படியெல்லாம் யுக்திகள் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு. அப்படி இன்னொரு நபர் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத விஷயத்த சொல்லாதீங்க. தீர்வு வரப்போதா கிடையாது. இந்த மாதிரி பிஆர்ஓ விஷயம், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் மாதிரி அவங்க எல்லாருக்கும் பரப்பதான் செய்வாங்கன்னா அதை ஏன் செய்யணும்? செய்யாதீங்க. ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆவியானோட அந்த கோபத்துக்கு தாண்டி அடுத்து என்ன வரும்? சில பேர்லாம் இந்த அட்லசன் ஏஜ் பிள்ளைங்களை இது பண்றீங்க. இந்த விஷயம் இது முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? வாட் we are going to do, we are going to bless them, we are going to release them. அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்கன்னு பண்ண போறோம். இன்னொன்னு, பிரசன்னத்திலே இருந்து செய்யும் போது அவர்கள் மேல அந்த உண்மையாவே பிரசன்னத்திலே இருந்து அன்புல நிரம்பி ஆசீர்வதிக்கிற அந்த கிரேஸ் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆவியானவர் ஹெல்ப் பண்றார். இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும்னு தான் நினைக்கணும். எந்த சுச்சுவேஷன் லைஃப்ல நடந்தாலும் இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளுகிறேன், அதுல ரொம்ப தெளிவா இருங்க. என்ன வேணா ஆயிருக்கட்டும்,
இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன்? ஸோ ஐ ஹாவ் டு ஹோல்ட் மை டங். ஐ ஹாவ் டு ரியலி டிசர்ன் பீப்புள். நான் ஒருத்தன் கூட பழகுறதுக்கு ஆழமா அவங்களை புரிந்து கொள்கிறது டைம் எடுக்கலாம், அவசரம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணலாம். இன்னும் டிவைன் கனெக்ஷன்ஸை மட்டுமே உங்க எல்லையில இருக்கும்படி நீங்க ப்ரே பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். புரியுதுங்களா? சோ அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் கில்ட்டி ஆகாதீங்க. ஐயோ இப்படி போய் சொல்லிவிட்டமேன்னு சொல்லி நீங்களுமே என்ன கூட பண்ணக்கூடாது, கில்ட்ல போய் மாட்டிக்க கூடாது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. சில பேர் பாத்தீங்கன்னா எதிர் உள்ளவங்க கிட்ட கோவப்படுவாங்க. ஒண்ணு, நானே தானே சொன்னேன், என் வாயாலதான் பிரச்சனை, எல்லாமே நான் தான் இப்படிதான் பண்ணி வைக்கிறேன் போங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ள குற்ற மனசாட்சியில நிரம்பி நிரம்பி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியும் இருப்பாங்க. அதனால அப்படியும் போயிடாதீங்க. டோன்ட் பி டூ, என்ன சொல்றது, ரொம்பவும் உள்வாங்கிக்காதீங்க. எனக்கு வலிச்சு பிடிக்கும் அதனால வலிக்கிட்டோன்னு வலியை உள்ள வச்சுக்காதீங்க. அதையும் ரிலீஸ் பண்ணுங்க. உங்களையுமே குற்றப்படுத்திக்காதீங்க, வெளியிலயும் குற்றப்படுத்தாதீங்க. ஆண்டோட பிரசன்ஸ்ல அதை ஹீல் பண்ண விட்டு கொடுங்க. மனசு லைட்டா இருக்கும். மனசு லைட்டா ட்ரை தான் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிரச்சனை வரட்டும் பாத்துக்கலாம்னு கிடப்புல போடாதீங்க. எந்த விதமான எமோஷன்ஸ் மனசுல உறுத்தலா இருக்கு, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஒருத்தவங்க நினைக்கும் போது அப்படி இருக்குது, இல்ல இந்த சூழ்நிலை நினைக்கும் போது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அத அவசர கால நடவடிக்கையாய் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி செய்யுங்க. இன்டென்சிவ் கேர் அதுக்கு தேவை என்று அர்த்தம் அந்த ஏரியால. சாவியானுக்கிட்ட அது கிளியர் ஆகுற வரைக்கும் டோன்ட் மூவ், ஸ்விட்ச் ஆன் டு த நெக்ஸ்ட். அடுத்து என்ன பார்ப்போம், அது கிடக்கட்டும் ஒரு பக்கம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நாளைக்கு அது என்ன பண்ணும், பெரிய பிரச்சனைக்குள்ள அந்த ஹீல் ஆகாத எமோஷன்ஸ் உங்களை கொண்டு போய்விடும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? சோ இந்த ஹர்ட், இந்த மன்னிக்காம இருக்கிறது, இந்த கோபம், இது எல்லாமே நமக்கு அப்படிதான். சரிங்களா? புரிஞ்சுச்சா நான் சொன்னது? ஓரளவுக்கு புரிஞ்சுதா? நான் கரெக்டா சொல்றேனா? ஓகே. ஸோ குட். இது ப்ராஃபிட்டிக்கலாவும் இருக்கலாம். சில பேர் லைஃப்ல இது நடந்தும் இருக்கலாம். சில பேருக்கு ஒருவேளை நடக்க இருக்கிறது தடுக்கிறதா இருக்கலாம். நீங்க பேசும்போதே டிசைன் பண்ணிடுவீங்க, இவங்க ஏதோ நம்ம கிட்ட போட்டு வாங்க பாக்குறாங்க, உஷாரா சுயிதா அப்படின்னு நம்மளே நமக்கு என்ன பண்ணலாம், சொல்லிக் கொள்றதுக்காக கூட இந்த சூழ்நிலை இதை கேட்க வைக்கலான்ட்டு. புரியுதுங்களா? ஸோ when you're connected with people, நிறைய கூட பேசுற வாய்ப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது, கூடி வரும்போது, அதோ பெண்கள் கூடி வரும்போது மெயினா அங்கதான் நிறைய சீக்ரெட் எல்லாம் உடைக்கப்படுற இடம். இவங்க அங்க சொல்லுவாங்க, அவங்க இங்க சொல்லுவாங்க, இவங்க இதை பேசுவாங்க, அதை பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். அப்புறம் போய் 2 நாள் கழிச்சுதான் எந்த கண்ணி வெடி எங்க வச்சதுன்னு தெரியும். சோ நம்மளே ஒரு நியமத்தை வச்சுக்கலாம். நானும் அதை செய்ய மாட்டேன், நானும் கான்பிடென்ஷியலா இருப்பேன். ஒருவேளை என்ன நம்பி யாராவது செய்யும் பொழுது நான் அதை கத்துக்கிறேன். ஒருவேளை அவங்க அதை மீறிட்டாங்கன்னா, அவங்க அந்த மாதிரியான வர்ச்சுவல வளரல, அவங்களுக்கு யாரும் அப்படி மாடல் பண்ணல, மேபி அவங்க நம்ம டீச்சிங் எல்லாம் கேட்கல, அப்படிலாம் கூட நீங்க எடுத்து என்ன பண்ணலாம், பிளஸ் பண்ணி விட்டுருங்க, பாவம். எஸ். ஸோ அதனால இதுக்கு மேல நீங்க பிளஸ் பண்ணும்போது யாரெல்லாம் பிரதர் சொல்றாங்க, இல்ல நான் சொல்றேன், குடும்பத்தார பிளஸ் பண்ணுங்க, இன்லாஸை பிளஸ் பண்ணுங்க, கூட பிறந்தவங்களை பிளஸ் பண்ணுங்க, ஒர்க் ஏரியால பிளஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது யூ வில் நோ வை வி டூ தட். புரியுதுங்களா? அது ஏன் நம்ம இன்டென்ஷனலா செய்யறோம்னா, அழுக்கு சேர விடக்கூடாது, டாக்ஸின்ஸ். புரியுதுங்களா? உடம்பு ஹெல்தியா இருக்கணும்னா உடம்புல கழிவு சேரக்கூடாது. தெரியுதா நிறைய பேருக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப நாளைக்கு நீங்க குளிக்காம பிசிக்கல் பாத்தே எடுக்காம இருந்தாலும் என்னது அழுக்கு சேருது இல்லையா? ஆமா, உடல் கழிவு நீங்காம இருக்கும் போதும் நோய் வருதுங்கிறாங்க. அதே மாதிரி மனக்கழிவுகள் நீங்காம இருக்கும் போதும் மனநிலையில தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். அது உடம்பையும் பாதிக்கும், உங்க உறவுகளை பாதிக்கும், உங்க வீட்டோட ஆம்பியன்ஸை பாதிக்கிறது. எஸ். ஸோ ஃபேக்கும் பண்ண வேண்டாம், நான் ஹீல் ஆயிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எவ்ரி திங் இஸ் ஃபைன் வித் மீ அப்படின்னு ஒரு ஸ்மைலோடயே சுத்திட்டு இருக்கணும்னு கிடையாது. சம்திங் இஸ் பாதரிங் யூ, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குதுன்னா அது கஷ்டமா இருக்குதுன்னு அங்கீகரிங்க. ஓகே, அக்செப்ட் தட் அண்ட் டீல் இட் வித் யோர் செல்ஃப் பிரசன்ஸோட. எழுதுங்க, இல்ல ஏதாவது பண்ணுங்க. இல்ல உங்களை விட உங்களுக்கு தெளிவாய் உங்களை வழிநடத்துவாங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நபரை கொண்டு வரட்டும், ப்ரே பண்ணுங்க. ஓகே, டாக் டு அ பர்சன் ஹூ இஸ் ரியலி டூயிங் வெல். யாரு எமோஷனலா நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி ஒரு உதவி தேவை, இல்ல இந்த விஷயத்துல எனக்கு ஒரு உதவி தேவை, ஐ நீட் டு டாக் டு சம்படி நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கொண்டு வருவார். எனக்கு அந்த மாதிரி நிறைய பேரை என் லைஃப்ல கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப ஹெல்தியா என்னை கவுன்சில் பண்ணவங்க இருக்கிறாங்க, சரியான இன்சைட்ஸ் எனக்கு சரியான நேரத்துல கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அது மோஸ்ட்லி ஆவிக்குரியவங்களா இருந்ததுல மோஸ்ட்லி நார்மல் பீப்புள், ஒரு டாக்டரு, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தெரபிஸ்ட், அவங்க மூலமாவே பெரிய பெரிய இன்சைட் எல்லாம் எனக்கு ஆண்டு கூட்டு வந்திருக்காரு. ஸோ சம்ஹவ் உங்களை ஆண்டவர் நடத்துவார். நீங்க அந்த தேடல்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற தெரியப்படுத்துங்க, உங்களை தேடி ஆன்சர்ஸ் வரும். ஓகே. எஸ். ஸோ வில் ப்ரே. எசப்பா உமக்கு நன்றி. இப்ப இந்த நேரத்துல கூட
ஒவ்வொருவரையும். சில பேருக்கெல்லாம் மைண்ட் அப்படி ஒரு மாதிரி கனமா அப்படியெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னா நீங்க வந்து ஒன்றும் வரி பண்ணாதீங்க. we are in the சேஃப் பிளேஸ். இப்போ பரிசுத்தாவியான பிரசன்ஸ்ல இருக்கிறோம். ஸோ அவர் பிரசன்ஸ்ல வந்து இருந்துட்டாலே நமக்கு ஓகே, ஹீஸ் டேக்கிங் திங்ஸ். அவர் கையில எடுத்துட்டாரு, அவர் உங்களை நடத்துறாருன்னு நம்புங்க. he will give you divine guidance, divine counsel and divine protection. உங்க ஆத்துமா ஈடேற அப்படியே உங்களை நடத்துவார். உங்க சோல்ல நீங்க ப்ராஸ்பர் ஆக உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க வந்து வாழ்ந்து சுகித்து இருப்பீங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் சோல். எஸ் எஸ்ப்பா, நான் ஒருத்தருக்கும் அந்த பிளெஸிங்கை பேசுகிறேன், டிவைன் கனெக்ஷன்ஸை பேசுகிறேன். இவங்களோட விஷயங்கள் எல்லாம் ஆண்டவரே, இவங்க விஷயம் இவங்க எதெல்லாம் இவங்களை கன்சர்ன் பண்ணுதோ அதை குறித்து இவங்க கன்சர்ன் ஆகிற கிரேஸை நான் பேசுகிறேன். அதை உங்க பிரசன்ஸ்ல இருந்து அதை ஹேண்டில் பண்ற கிரேஸ் ரிலீஸ் ஆகட்டும். எதை எப்படி செய்யணும்னு பரிசுத்தாவியான நீங்க போதிக்கிறதுக்காக நன்றி. உங்களை விட பெஸ்ட் கவுன்சிலர் எங்களுக்கு யாரும் இருக்க முடியாது. நீங்க எங்க தேற்றரவாளன், எங்கள் ஆலோசனை கர்த்தர், எங்க நித்திய பிதா, என் நல்ல தகப்பன். உங்களை விட எங்களை பெஸ்டா எங்க சோலை எங்க எமோஷன்ஸை ஹீல் பண்ண யாருமே இல்லை ஏசப்பா. வி சரண்டர். அப்படியே அன்கண்டிஷனலா சரண்டர் பண்ணுங்கப்பா. நீங்க என்ன பார்த்துப்பீங்க. உமக்கே என் வழி தெரியும், உமக்கே என்னை ஹீல் பண்ண முடியும். நான் உங்க பிரசன்ஸ்ல அப்படியே என்னுடைய விஷயங்களை நான் அப்படியே சரண்டர் பண்றேன். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எனக்கு உண்டான யாவற்றையும், வேலை, போகிற வருகிற இடம் எல்லாம் நான் ஸ்ட்ரைட்டு செய்கிற ஒரு விஷயத்துலயும் அன்கண்டிஷனல் சரண்டரை இப்ப நான் செய்யறேன் ஏசப்பா. யூ டேக் ஓவர். நீங்க என் கரத்தை பிடிச்சு நடத்துங்க. ஐம் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட்ஸ். நான் எதை என்ன செய்யணும்னு என் கற்று தருகிற சத்தத்தை கேட்கிற கிருபை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். பரிசுத்தாவியானுடைய ஆளுகை ஒவ்வொருத்தர் மேலையும் அப்படியே இருக்கிறதுக்காக நன்றி. தேர் இந்த சேஃபஸ்ட் பிளேஸ். இப்ப சேஃபா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் ஒருத்தரையும் நிரப்பட்டும். இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென். பிளஸ் யூ ஆல், பிளஸ் யூ. நல்ல வேலை நீங்க அட்டென்ட் பண்ணணும் ப்ரேயர்ன்னு சில பேர் யோசிக்கிறீங்க. திரும்ப போய் நிதானமா கேளுங்க. யாருக்காச்சும் இது ஹெல்ப் ஆகும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உங்களுக்கும் நல்ல கனெக்ஷன்ஸ் இருந்தா அனுப்புங்க. எல்லாம் குற்றப்படுத்துற மாதிரி அவங்க நினைச்சிடக்கூடாது. ஸோ கிவ் இட், யாருக்காச்சும் அனுப்பி வைங்க. ஹெல்ப் பண்ணும். எஸ், நமக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. உண்மையாவே உங்களுக்கு லீட் ஆனா சென்ட். ஓகே, பிளஸ் யூ ஆல், டேக் கேர், என்ஜாய் ஈவினிங், பை.